வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது வந்து நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு எப்படி இருக்குது இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி? நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்துட்ருக்க தலைவர் 7ஆம் பார்வையாக கொஞ்சம் டஃப்பாக தான் ஓடிட்டுருக்கு. 1-1.5 வருஷமாக நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப டஃப்பாக தான் போய்ட்டுருக்கு. சரி, ஆனால் நம்மளுக்கு குரு பகவான் நிறைய பார்க்குறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. மெயினாக என்னென்னா, நல்லா பேசுவோம். கன்னி ராசி இப்போ பேசுகிறத கேட்பாங்க, நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு கேட்காத மாதிரி இருக்கும் நீங்கள், ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. ஏன்னா உங்கள் 3ஆம் வீட்டிலாம் குரு பார்க்கறதுனால ரொம்ப கரெக்டாக இருக்குது. சரி, இந்த சனி பயிற்சியில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் பெருசாக பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கை வைக்காதீங்க. ஏதாவது நிலம் வாங்கி போடுறது, வண்டி வாங்குறது. ஏன்னா கன்னிராசி, பெண் ராசி, நிலராசி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏதாவது நான் நிலம் வாங்குகிறேன், ஃபார்ம் லேண்ட் வாங்குகிறேன், விவசாயம் செய்ய போகிறேன், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், கையில் காசு இருக்காது, நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு எதனா நான் பெருசாக வாங்கி தரேன், அம்மாவுக்கு வந்து நான் நகை வாங்கி தர போகிறேன். அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அம்மாவே சொல்லுவாங்க, முக்கியமான செலவு நிறைய இருக்கும், சும்மா இருந்துட்டு. இவங்க இல்லை நான் வாங்குவேன். இந்த மாதிரி ஏதாவது இப்போதைக்கு அர்ஜென்ட்டு இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் பண்ணாதீங்க. முக்கியமானது நான் மட்டும் ஒரு தடவை ஒரு கன்சல்ட்டிங் மாதிரியோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்காதீங்க. இது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேருக்கு வந்து இது தடங்களாகும். திருமணம் ஆனவங்களுக்கும் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே ஓடும். இன்னொன்று, திருமணம் ஆகாதவங்களுக்கும் அந்த திருமண பேச்சுன்ற விஷயமே தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ வக்ர பயிற்சியில் ஒன்றும் தலைவலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? சனீஸ்வர பகவானுக்கு என் மேலே கோவமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நல்ல மனுஷன் அவர். அதுவும் சொல்லப்போனால் சனி பயிற்சியில் நிறைய பேர் கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது நம்ம வந்து அதுக்கான தெய்வ வழிபாடுகள் கும்பிட்டா ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து கன்னி வீடு பெண் வீடுன்றதுனால கன்னிமார் தெய்வங்கள், அதுலேயும் வராகி நல்லா வேலை செய்யும். அதுவும் நீங்கள் கண்ணியில் சித்திரையெல்லாம் இருந்தால் கண்ணை மட்டும் வராகி தேவி வழிபாடு பண்ணலாம். ஹஸ்தம் உத்திரம்லாம் இருந்தீங்கன்னா இது பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா சில ராசிக்குன்னு கடவுள்கள் இருக்குது, ஒரு நட்சத்திரத்துங்களுக்குன்னு கடவுள்கள் இருக்குது. நீங்கள் அந்த கடவுளை பிடிக்கும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு சரியாயிட்டே வரும். இது ஒன்று. இன்னொன்று, இது நல பஞ்சபூதம்னால உங்களுக்கு திடப்பொருள்லாம் சூப்பராக வேலை செய்யும். என்ன திடப்பொருள்? தினமும் ஒரு எள்ளு மிட்டாய் சாப்பிடுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு எள்ளு 2 டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் கடைக்கு போனால் ஒரு சில நாள் நம்ம மறந்துடுவோம். சரிங்களா? ஒரு எள்ளு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை இந்த எள்ளில் செஞ்ச பருப்பி வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிடும். அதுவே பயங்கர பரிகாரம். எள்ளுன்றது அவ்வளோ ஒரு பெரிய பரிகாரம். உங்கள் உடம்புல எள்ளு உள்ளே போக அந்த சனி பகவானுடைய ஆற்றல் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ளே அனுப்பணும். சாப்பிட்ற இடத்துல
நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டில் அதிகமாக. இல்லை இது மாதிரி பர்ஃபி இந்தமாரி வாங்கி வச்சுட்டோம் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? கடலை மிட்டாய் வேண்டாம் இப்போதைக்கு, அது ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு. எள்ளு மிட்டாய் தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. கோவில்களில் எள்ளு மிட்டாய், எள்ளு சாதங்கள் இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்குறதும் இது வந்து உங்களுக்கு சிறப்பு தரும். சரி, ஓகே. இதை தாண்டி வேறு எந்தெந்த விஷயம்லாம் எனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னா, புத்திரபாக்கியம், கன்னி ராசி பெண் வீடுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். என் கணவர், என் மனைவி, என் குழந்தை, அந்த மாதிரி என் ஃபேமிலின்றதுல அவ்வளோ க்ளோஸ்டாக இருப்பாங்க. அந்த ஃபேமிலிக்காக அதிகமாக உடச்சி கொட்டுறவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஃபேமிலி உருவாக்குறதுனா எவ்வளோ சந்தோஷம். குழந்தைய பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைய பாக்கியத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு டைம். இது ஒன்று. சரிங்களா? அடுத்து வந்து யாராவது லவ் பண்ணுறீங்க, இல்லை லவ் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா சூப்பராக அமையும். இல்லை லவ்வரோட இப்போ சனி பகவான் பார்க்க தான் நிறைய பேருக்கு லவ்வில் நிறைய சிக்கல் வந்திருக்கும். தேவையில்லாத பிரேக்கப்ஸ், இல்லை பேசாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருப்பீங்க. அதை திருப்பி பேட்சப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ பேட்சப் பண்ணுற விஷயங்கள் சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று லவ்வர்ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இன்னொரு நல்ல டிப்ஸ் என்னென்னா, உங்கள் பிடிச்சவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இல்லை முக்கியமாக இந்த பேட்சப் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னாலே கையில் ஏதாவது ஸ்வீட்ஸ் வச்சுப்போங்க. கையில் நீங்கள் செஞ்சது ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் சூப்பர். பட் எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் நம்ம எடுத்து போய் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு உங்களுடைய அப்ரோச் பொறுத்து ஒன்று நீங்கள் செஞ்சு எடுத்து போகலாம், இல்லை ஏதோ ஒரு விதமான இனிப்பு ஸ்வீட்டுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிக்கு நிறைய ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள், தெய்வ வழிபாடும் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதமாக அமையும். இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள், கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது. பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓடுறவங்க இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு போய் வேண்டுங்க. எல்லோரும் திருக்கொள்ளிக்காடு போவோம், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த சனி பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி சனீஸ்வர பகவான் அவங்க பிள்ளைங்க மாந்தி குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.